ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சூப்பரான நல்ல காரசாரமான சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற சட்னி நம்ம தாளிக்கையெல்லாம் வேண்டாம், அப்படியே கூட நம்ம வதக்கி அரைச்சி அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம செய்கிற சட்னி ஒரு 4 பேர் தொட்டுக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எல்லா பொருளுமே சேர்த்து செய்கிறதுனால அந்த சட்னி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனால் நல்லா நம்ம வதக்கிடணும். ஏன்னா நம்ம தாளிக்க போகிறதில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 4 வரமிளகாய், இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அடுத்ததாக அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ எல்லாத்துக்கூடவும் உள்ள அந்த பச்சை வாசனை நல்லாவே போயிடணும். அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம தேங்காவெல்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லா திக்காகவே இருக்கும் சட்னி. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பையும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம நல்லா இதை ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ சட்னிக்கு அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போதே உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சட்னி திக்காகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணியாக கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குறப்பாகவே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம தாளிக்க வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். நல்ல சுவையான காரசாரமான சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.